ஆனால் ரஜினிகாந்த் மேலே நான் ஒரு பெரிய அபிமானம் உள்ளவன். அதை கருதி இதை நான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். அந்த விஷயத்தில் ஆதவர்ஜினா சொன்னது உண்மை. அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. என்டிஏ கூட்டணி கட்டமைச்சு முடிச்சாச்சு, ஒரு சில கட்சிகள் இன்னும் வருவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. விஜய் ஒருபோதும் சினிமாவை விட்டு போக மாட்டார், சினிமா கதாநாயகி விட்டுட்டு போக மாட்டார். கதாநாயகின்னு நீங்க வேற ஏதாவது நினைச்சு கூட அந்த வார்த்தையே வேணாம்ல, நம்ம தவிர்க்கலாமே சார். எதுக்கு அந்த வார்த்தை? கதாநாயகின்னு சொல்லக்கூடாதா? என்னம்மா அவரு அன்னைக்கு சொன்ன செய்தி விஜய்க்குமான செய்தி, பிஜேபிக்குமான செய்தி, அதிமுகவுக்கான செய்தியாவும் சொல்லியிருக்கணுமே. மிகச்சரி. அது எடப்பாடி பழனிசாமி சொல்லி புரிய வைக்கலாம்ல. வேண்டாம், நமக்கு இது வந்து அவர் இல்லைனால நம்மளால ஜெயிக்க முடியாதுக்கான பவர் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லலாம்ல. அறிவாலயத்துல உள்ளுக்குள்ள கூப்பிட்டு வெட்டு குத்து நடந்தது. ஒரு அக்கா அங்கிருந்து ரகசியமா பிளைட் ஏறி போய் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பார்த்து மடிப்பிச்சு கேட்கற மாதிரி கெஞ்சிட்டு வந்தாங்க. எதுவும் தெரியாம முட்டுச்சின்னல் நின்றுட்டு மோட்டு வளையத்தை பார்த்துட்டு இருக்கிற டாக்டர் ராமதாஸ் அதை சொல்லலாம். ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா ராமதாஸ்? இல்ல, மன்னிக்கணும். ஒன்னிடை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக ஆதரவாளர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். என்டிஏ கூட்டணி கட்டமைச்சு முடிச்சாச்சு, ஒரு சில கட்சிகள் இன்னும் வருவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. விஜய் தான் அந்த ஒரு ஆள், அந்த ஒரு கட்சி அப்படின்னு தொடர்ந்து பேசப்படுது. ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு, அவர் வந்தா கெய்னர், இல்லைன்னா அவர் ஒரு லூசர் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாஜகவிலையும் அந்த மாதிரியான பேச்சுகள், எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. விஜய் தான் அழைக்கிறாங்களா? விஜய்க்கு தான் அழுத்தம் கொடுக்கப்படுதா? கூட்டணி நீங்க சொல்ற மாதிரி கட்டி முடிச்சாச்சு. இன்னும் பூச்சி வேலை, பெயிண்ட் அடிக்கிறது, டெக்கரேஷன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. இதில் நான் அறிந்த வரைக்குமா, நான் 2 நாளைக்கு முன்னாடி கடைசியாக பாண்டே, நான் 7 வருஷமா உங்களை வந்து நான் அந்த கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கேட்கலாமான்னு. அவர் பாட்டு உடனே மைக் எடுத்துகிட்டு கேளுங்கன்ட்டார். எது ப்ரிப்பரேஷனு முன்னாடியே எழுதி கொடுக்கல, முக்கியமாக துண்டு சீட்டு எதுவுமே இல்லை. அப்போ பாண்டே அவருக்கே உரிய பாணியில் எல்லா கேள்வியும் கேட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார், விஜயோட கூட்டணி வருமா வராதா அப்படிங்கிறப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், நாங்கள் அந்த கட்சியோட எந்த பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்தலை, தொடங்கவும் இல்லை, ஆரம்பிக்கவும் இல்லை. இதெல்லாம் பத்திரிக்கைக்காரங்க நீங்கள் ஒரு சென்சேஷனலுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அதில் தெளிவுபடுத்திட்டார். இதில் அதை தாண்டி ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறோமா, பாஜக சில முன்னெடுப்புகளை எடுத்து வரதா நான் கேள்விப்படுறேன். விஜயும் வேணும் இந்த கூட்டணிக்கு அப்படின்னு. இதில் நல்லா கவனிச்சு பாருங்க. உங்கள் ஒன் இண்டியாவிலேயே நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், எல்லா டிவிலையும் சொல்லியிருக்கேன், ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன், விஜய்க்கு வேணா தேசிய ஜனநாயக கூட்டணி தேவையை ஒழிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் தேவையில்லை, வரவேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 5 வருஷ இந்த கேடுகட்ட ஆட்சிக்கு எதிராக அடிக்கிற சுனாமி அலையும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட கம்பேர் பண்ணி பார்த்த மக்கள் அதிமுக பெட்டர் அப்படின்னு இயல்பாகவே இன்னைக்கு உள்ள நிலைமையில் நான் திடமாக சொல்கிறேன், 140லேருந்து 150 இடங்கள் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லக்கூடிய வாய்ப்பில் இருக்குது. விஜய் வரமாட்டார். முதல்ல நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், அவர் வரமாட்டார். ஏன்னா அவர் பின்னாடி இருந்து இயக்கிறது ஒரு கிறிஸ்தவ அமைப்புகள். அவர் வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தேவனுக்கு அடுத்த தேவன் நாம்பன்னு அந்த கூட இருக்கிற ஜானும் ஆரோக்கியமாக சாமியும் அவர் வந்து இவருக்கு பாடம் போட்டுட்டு இருக்கிறாரு. அதனால் விஜய் முதல்ல வரமாட்டார். ஒருவேளை தப்பி தவறி வந்தால் அது திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி 200 ப்ளஸ் அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, மரியாதைக்குரிய ஜெயக்குமாரன்னு இந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் பத்திரிகைகள் அடுத்தடுத்து விஜய் வருவாரா, அவர் வருவாரா, வரமாட்டாரெல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்கிறதுனால உண்மையான பலம் தெரியாமல் அதிமுக தொண்டர்களும் பிஜேபி தொண்டர்களும் அப்போ ஏதோ விஜய் வந்தால் தான் நமக்கு பெரும் வெற்றி வாய்ப்பு போல அப்படிங்கிற எல்லார் மனதிலையும் ஒரு சோர்வு ஏற்படுது. இதை நான் வந்து மரியாதைக்குரிய அதிமுகவோட முன்னணி தலைவர்கள்ட்ட எல்லாத்திட்டையுமே சொல்லி காமிச்சேன். விஜய் உங்களுக்கு தேவையே இல்லை, விஜய்க்கு தேவைன்னா வேணா இங்கே வரட்டும், ஆனால் விஜயை வந்து தான் ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் இல்லை, நாம்ளே ஜெயிக்கிறோங்கிற அளவுக்கு பலமாக இருக்கிறப்ப ஏன் இந்த மாதிரி விஜய் வரணும்னு ஒரு எதிர்பார்க்குறீங்க? இது தொண்டர்கள் மத்தியில் ஒரு சோர்வை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னேன். அது உண்மை, நிதர்சனமான. நான் அதிமுக நிறைய பேர் இப்போ எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்போ அவங்ககிட்டலாம் சொன்னேன், தேவையே இல்லை, இன்னைக்கு இருக்கிற நீங்கள் என்ன யானை படுத்தாலும் குதிரை மட்டன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு 2-3 இதில் தோற்று போனோடனே உங்கள் பலம் உங்களுக்கு தெரியாது போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இதை வந்து உடனடியாக மரியாதைக்குரிய தமிழகத்தின் என்டிஏ தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்திட்டார். இருந்தாலும் 2ஆம் நிலை தலைவர்கள் இந்த மாதிரி விஜய்க்கு அழைப்பு விட, நீ இங்கே வந்தால் நல்லா இருப்ப, அங்கே இருந்தால் நாசமாக போயிடுவா, இதெல்லாம் தேவையில்லை. அந்த தம்பி சோசப் தம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு.
நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், 2021 தேர்தலுக்கு தயாரிக்கப்பட்டவர் கமலஹாசன் ஓட்டை பிரிக்கிறதுக்காக. 2026 தேர்தலுக்காக திமுகவால் தயாரிக்கப்பட்ட கமல் 2.0 தான் விஜய் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பட் அது என்னமோ ஏதோ பிடிக்க போய் எதுவோ மாறி போச்சுன்னு இன்றைக்கி அவங்களுக்கே குத்துதே குடையுதுங்கிற அளவுக்கு மாறி போனதுனால அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் திமுக தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஓட்டைத்தான் அவர் பிரிக்க போகிறாரு. சல்லிஸாக ஏமாற்றி வாங்கிட்டு இருந்த சிறுபான்மையினர் ஓட்டைத்தான் விஜய் பிரிக்க போகிறார். என்டிஏக்கு அவர் வந்தால் என்னை கேட்டால் அது துர்லாபம். அவர் வராமல் தனியாக நின்னார்னாவே அது பெரிய லாபம். அதனால் இது உங்கள் நிகழ்ச்சி மூலமாக நான் அதிமுக மரியாதைக்குரிய நம்ம தேசிய நண்பர்கள் பிஜேபி பாட்டாளி சொந்தங்களுக்கு, எங்கள் புதிய ரத்தம் தினகரன் உறவுகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பலமே நாம் வந்து ஒரு 160 இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நிலைமையில் போதுமானது அப்படின்னு இருக்கிறப்ப விஜயை பற்றி பேசுகிறத தவிர்த்துட்டு இனிமேல் களப்பணி இந்த 30 நாள்லையும் நம்ம பம்பரமாக சுற்றி உழைச்சாதான் மீண்டும் வந்து கம்ஃபர்ட் மெஜாரிட்டியில் திமுகவை ஒழிச்சு அந்த இடத்துல உட்கார முடியும். அதை நோக்கி அதிமுக தொண்டர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டர்களும் பயணிக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய வேண்டுகோள். திமுகவால களமிறக்கப்பட்டவர் விஜய், கமல்ஹாசன் மாதிரி அப்படின்னு சொல்றீங்க. கமல்ஹாசனுமே எந்த விதத்துல சொல்றீங்கன்னு தெரியல. விஜய் அவர்கள் அவங்க களமிறக்கி இருந்தாங்க. விஜய் அவர்கள் தான் வந்து திமுகவுடைய வாக்கு தான் பிரிக்க போறாருன்னு சொல்றீங்க. இதுவே முரணா இருக்கு. திமுகவால இறக்கப்பட்ட அதிமுக வாக்குகளை பிரிக்கணுங்கிறது நோக்கமா இருந்திருக்கும். நீங்க சொல்ற திமுகவுடைய வாக்குகளை தான் பிரிப்பாருன்னு சொல்றீங்க. அது ஒரு முரண். இன்னொன்னு, உங்களுக்கு பலம் இருக்கு, வின்னிங் பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறப்ப பாஜக எதற்காக விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும், இல்லைன்னா வரணுங்கிறத நினைக்கணுங்கிற ஒரு கேள்வி. 2ஆம் கட்ட தலைவர்கள், அதுவும் ஜெயக்குமார் மாதிரியான எல்லாராலையும் அறியப்பட்ட ஒரு தலைவர்களை இந்த மாதிரி அழைப்பு விடுக்கிறப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு அவநம்பிக்கை இருக்கோ, என்ன நடக்குங்கிற ஒரு இது பதட்டத்துல இருக்காங்களோங்கிற ஒரு வெளிப்பாடை தானே நம்மளால பார்க்க முடியுது. நீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கா வரேன். நடிப்பு உலகத்தையே மிஞ்சின உலக நாயகன் போன 2021 தேர்தலில் ரிமோட்டை வச்சு டிவியெல்லாம் வெட்டி உடைச்சாரு. என்ன முடிவு பண்ணிட்டீங்களா யாருக்கு ஓட்டு போகிறதுன்னு அப்படின்லாம் பயங்கரமாக பலகுரல் பண்ணனா மாற்றி எல்லாம் பேசி என்னென்ன நடிப்பு நடித்தார். கடைசியில் போய் அறிவாலயத்தில் கூர்கா வேலைக்கு ஜாயின் பண்ணி இருக்கிற 4 பேர்த்தையும் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு அந்த ஒத்த எம்பி சீட்டு வாங்கி அப்படிப்பா அவன் வைத்த வளர்க்குறேன்னு கமலஹாசனுக்கு என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது நீங்கள் நல்லா கவனிக்கணும், கமலஹாசனை என்ன பேசி அன்றைக்கி அனுப்புனாங்கன்னா, ஓட்டை பிரிங்க, பின்னாடி வந்து சேர்ந்துக்குங்க, உங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் ஹீரோவை கமலஹாசன் இன்னைக்கு இந்த போன 5 ஆண்டுகளில் எவ்வளோ படத்தில் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கிறாருன்னு கணக்கு போட்டு பாருங்க. கமல் அங்கே விலை போனதுக்கு காரணமே அதுதான். அதே தான் விஜய்க்கும். அவங்க என்ன முதல்ல நினச்சாங்கன்னா, விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருக்காது, ஏன்னா வந்து ஆளுங்கட்சியாக நம்ம திமுக நார்மலாக இருந்தாவே நம்மளை மக்களை அடுத்த பீரியடு காரி துப்புவாங்க. நாம் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் காஞ்சி போய் கொள்ளையடித்து எல்லாம் இது பண்ணுறப்ப அதிகமான கெட்ட பேர் வந்ததுன்னா அதை ஈடுகட்டுறதுக்கு விஜயை தயார் பண்ணி அனுப்பிச்சிடலாம். விஜய்க்கு அதே டீலிங் தான். நீங்கள் பாருங்கள், ஜோசப் தம்பி இப்போ இந்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சோடனே மறுபடியும் சன் பிக்சர் வாசலில் போய் இது நிற்பார், ரெட் ஜெயின் இதில் நிற்பார். விஜய் ஒருபோதும் சினிமாவை விட்டு போக மாட்டார், சினிமா கதாநாயகி விட்டுட்டு போக மாட்டாருமா. நான் கதாநாயகினே நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்கூடாது. கதாநாயகின்னு சொல்லக்கூடாதா? என்னம்மா நீங்க இப்ப ஏதோ உங்க மனசுல தப்பு இல்ல, மீண்டும் நடிக்கட்டும்னு சொல்றீங்கன்னா கூட சரி நடிப்பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கதாநாயகி இல்லாம இந்த படத்துல நடிப்பாரம்மா? நான் என்னம்மா பர்டிகுலரா ஷா அப்படின்னு பேர் சொல்லியாம சொன்னேன்? அதுவே வேண்டாம், தவிர்த்துடலாங்கிற எதுக்கு நமக்கு தேவையில்லாத பேச்சு? தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம கதாநாயகனா நடிக்கிறவருக்கு ஒரு கதாநாயகி ஒரு படத்துல இருப்பாங்களா இல்லையா? அதைத்தாம்மா நான் சொன்னேன். இப்போ உங்க மனசுல அதை சொல்லுவாரோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல இருந்திருப்பீங்களாட்டு இருக்குது. அதனால விஜய்க்கும் அவங்களால கொடுக்கப்பட்ட ஆஃபர் என்னன்னா, போய் நீ என்ன களமாடுறியோ நடிக்கிறியோ எல்லாம் நடிச்சு திரைக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருந்ததை ரெட் ஜெயின்ல நடிச்சது போய் மக்களுக்கு முன்னாடி நடிச்சு ஓட்ட பிரி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே பழையபடி நீ சூப்பர் ஸ்டார் அதே இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு தான் அவருக்கு பேசப்பட்ட டீலிங். இதில் என்னன்னா, இந்த எதையோ ஒன்று தின்னு பார்த்துட்டு குரங்கு நல்லா இருக்குதுன்னு எடுத்து குடிச்சிருச்சுன்னா அப்புறம் அதுக்கு இதாகி போயிடும். அந்த மாதிரி இந்த விஜய்க்கு வந்தோடனே அந்த க்ரௌடு இதெல்லாம் பார்த்தோடனே தான் உண்மையாலுமே ஒரு பெரிய பலம், நமக்கு ஒரு ஹீரோ இது இருக்குதுன்னு அவங்களுக்கு எதிராகவே திரும்பிட்டாரு. நாம் என்னடா நாம் ஒன்று நினச்சி செய்ய போனது ஏதோ குரங்கா மாறி போச்சுங்கிற மாதிரி திமுக இப்போ வந்து குத்துதே கொடையுதேங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஒருபோதும் விஜய் வந்து பிஜேபி இல்லைனாலும் அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அவருக்கு இறக்கி விடப்பட்ட நோக்கமே அதிமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கணும். அதிமுக அப்போ இந்த எலெக்ஷனில் ஒருவேளை தோற்று போச்சுன்னா பயங்கரமாக டீஸ்டெபிளைஸ் ஆகும். ஏன்னா தொடர்ந்து ஒரு கட்சி தோத்ததுன்னா நிச்சயமாக டீஸ்டெபிளைஸ் ஆகும். அப்போ இந்த அதிமுகவை அழிக்கிறதுக்கு விஜய் ஒரு கருவியாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்களால் இறக்கி விடப்பட்டவர். அதை தாண்டி இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்டேட், ஒரு கிறிஸ்டியன் ரூலிங் ஸ்டேட் அப்படின்னு எப்படி ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டின்னு பேரை வச்சுட்டு அவங்க குடும்பமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களாக இருந்தாங்களோ அந்த மாதிரி அவர் பின்னாடி இருக்கிற லயோலா குரூப் இந்த மாதிரி கிறிஸ்துவ இதெல்லாம் இருந்து அவர் பெரிய அளவில் இயக்குறாங்க. அப்போ அவர் வந்து ஏன்னா அதிமுகவோட சேர்ந்து அது மூலமாக
நம்ம போறதுனால அதிமுக ஜெயிச்சு எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆயிட்டாருன்னா அதிமுக இப்போ அழிக்க முடியாது. ஸோ அந்த பழைய எஜமான் போட்ட கட்டளையும் மீறின மாதிரி ஆகி போயிடும், நம்ம ஆசையும் வீணா போயிடும், நிராசை ஆகி போயிடும். அப்படிங்கிறனால அவர் வரமாட்டார். இதை புரியாம மரியாதைக்குரிய மத்திய பாஜக தலைவர்கள் அவருக்கு வந்து ஏதோ அழுத்தம், புற அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். ஆனா அவரு ஒருபோதும் வரமாட்டார், தேவையும் இல்லை. அவர் வந்தால் நஷ்டம், வராட்டி அவர் நின்னார்னா தான் வந்து அவங்க ஓட்ட பிரிப்பாங்க. அத எடப்பாடி பழனிசாமி சொல்லி புரிய வைக்கலாம்ல, வேண்டாம் நமக்கு இது வந்து அவர் இல்லனால நம்மளால ஜெயிக்க முடியாதுக்கான பவர் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லலாம்ல. அதெல்லாம் ஒரு தெளிவா தெளிவா பிஜேபி தலைவர்கள்ட்ட சொல்லிட்டார். அவர் வந்து மத்திய தலைவர்கள்ட்ட அப்படி ஒரு வேலை சேர்த்தணும்னு பிரியப்பட்டீங்கன்னா அவருக்கான சீட் இவ்வளவு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணிக்கையும் குறிப்பிட்டு அவரு ஜெயிச்சாருன்னா எதிர்கட்சி தலைவர் ஆகலாம் அப்படிங்கிற வாய்ப்பையும் சொல்லிட்டாரு. எதிர்கட்சி தலைவர் வாய்ப்பு கொடுத்தது வந்து எடப்பாடி பழனிசாமி அவரா கொடுக்க முடியும். ஓட்டு போட்டு ஜெயிச்சா தானே எதிர்கட்சி தலைவர் ஆகுவாங்கம்மா. அதிமுக கூட்டணியில அவருக்கு கூட்டணி தலைவருங்கிற முறையில் எவ்வளவு சீட்டு கொடுக்க ஒருவேளை வந்தால் இவ்வளவுதான் கொடுக்க முடியுங்கிற எண்ணிக்கையும் அவர் பாஜக தலைவர்கிட்ட தெரியப்படுத்திட்டாங்க. அப்ப பாஜக தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நாங்க எங்களுக்குள்ள எண்ணிக்கையில கொஞ்சம் குறைச்சு கூட விஜய் கொடுத்துக்கிறோம், அது உங்க பாடு. ஏன் நாங்க அதிமுக சார்பாக இதுவரைக்கும் நாங்க விஜய் கிட்ட நேரடியாகவோ ஸ்கிரீன் போட்டுக்கிட்டோ இல்லை இந்த மாட்டு சந்தையில் கையை இப்படி துணி மேலே போட்டுக்கிட்டு இப்படி பேரம் பேசுவாங்களே 10 கோடி 15 கோடி, நாங்கள் அறிவாளி பொதுவாக சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடல அப்படின்னு சாணக்கிய ஆண்டு விழாவில் தெளிவா திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு தெளிவாக இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ ஒருவேளை வந்தா இத்தனை தொகுதிங்கிறதே தவிர்த்திருக்கலாமே, வரவே வேணாங்கிறப்ப எதுக்கு அந்த ஒரு ஆப்ஷனை கொடுக்கணும், வந்தா இத்தனை தொகுதி கொடுக்குறோங்கிறத வராதேங்கிறதுக்கு ஒரு நேரடியா வராதுன்னு சொல்றதுக்கு இப்படி ஒரு வழி சொல்லலாம்ல, அப்படி எடுத்துட்டு போங்களேன். அதை அவரு அன்னைக்கு சொன்ன செய்தி விஜய்க்குமான செய்தி, பிஜேபிக்குமான செய்தி, அதிமுகவுக்கான செய்தியாவும் சொல்லியிருக்கணும். மிகச்சரி. அது அதிமுக தொண்டர்களும் நம்ம கட்சியில யாரும் அப்படி நம்பிட்டு இருக்காதீங்க, நம்ம விஜய் தேவையில்லை, போய் வேலையை பாருங்க, தேர்தல் தேதி நாளைக்கு நாளானைக்கு அறிவிச்சிருவாங்க, போய் வேலையை பாருங்கன்னு அது உள்ளடக்கிய செய்தி அதிமுக தொண்டர்களுக்கும் அவர் சொன்ன செய்தி. அப்படி தொண்டர்களுக்குமே அவர் சொன்ன செய்தினா, இப்படி இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து வெளியில ஒவ்வொரு நாளும் பிரஸ் மீட்ல இப்படி பேசுறப்போ ஒரு குழப்பமான மனநிலையில தானே திரும்ப திரும்ப வரும். அதை நான் ஒன்றும் எதுவுமே வந்து இந்த ஈஎம்பூசி கம்பி கட்டி இதெல்லாம் போட்டு இது பண்ணல, அது தவிர்க்கப்பட வேண்டியதா. ஜெயக்குமார் மாதிரி ஒரு மூத்த தலைவர்கள் ஏன் பேசுறாங்க, இல்லை அவர் ராயபுரம் தொகுதியில் தான் அந்த மாதிரி நிலைமை இருக்குதா எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ராயபுரத்தை வச்சு தான் ஒரு காலத்தில் சிதம்பரம் சொன்னார், நான் என்னுடைய சிவகங்கை தொகுதியின் வழியாகத்தான் நான் இந்தியாவை பார்ப்பேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஜெயக்குமாரன் ஒருவேளை ராயபுரம் தொகுதி வந்து இயல்பாங்க கிறிஸ்தவர்கள் இந்த தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் அதிகமாக இருக்கிறாங்க, போன பீரியடு பிஜேபி வெளியே போனப்போ கூட பிஜேபியால் தான் நான் தோற்று போனேன் அப்படின்லாம் சொன்னார். அதனால அது அவருடைய விருப்பமா இருக்கலாம். ஒரு சீனியர் லீடர் அவர் சொல்லியிருக்கார். அநேகமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூப்பிட்டு அவருக்கு வேண்டாம் அந்த மாதிரி பேச வேணாங்கிற அறிவுரை சொல்லியிருக்காரு. தொகுதி பங்கீட்டுக்கு 4 பேர் கொண்ட குழு அமைச்சாச்சு. ஆனாலும் தொகுதி பங்கீடு வந்து இவங்க அமைச்சிருக்காங்க, ஆனா டெல்லியில தான் நடக்குது. டெல்லிக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி போயிட்டு வர்றாரு. தொகுதி பங்கீடு மதுரையில நடந்தாலும் அவர் உட்கார்ந்துருக்க பொசிஷனை பாத்தீங்களா, அப்ப வந்து பாஜக தான் இப்போ வரைக்கும் அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காங்க. அவங்க கையில தான் எல்லா முடிவுகளும் இருக்கு. அவங்க வந்து அதுவும் அதிமுக சக்தி வாய்ந்த தொகுதிகளா எது இருக்கோ அந்த தொகுதியை வந்து தேர்வு பண்ணி பாஜகவும் கேட்கிறாங்க. அதனாலதான் இவ்வளவு இழுபறி தொகுதி பங்கீட்டுல இருக்கட்டும், சீட்டு எத்தனை சீட்டு கொடுக்கறதுங்கிறதுலயா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்களே. 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அறிவாலயத்துல உள்ளுக்குள்ள கூப்பிட்டு வெட்டு குத்து நடந்தது. ஒரு அக்கா அங்கிருந்து ரகசியமா பிளைட் ஏறி போய் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பார்த்து மடிப்பிச்சை கேட்குற மாதிரி கெஞ்சிவிட்டு வந்தாங்க. இங்கேருந்து எத்தனை தூதுவர்கள் அங்கே போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு கூட்டத்தை முடிச்சுட்டு டெல்லியில் போய் தெளிவாக பிஜேபிக்கு உரிய சீட் இத்தனை டோட்டல் பேக்கேஜ், ஏன்னா ஏற்கனவே உங்களோட என்டிஏவில் பயணித்த தினகரன் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளோ பேக்கேஜ் என்னால் கொடுக்க முடியும், மீதி இத்தனை இடத்துல அதிமுக நாங்கள் போட்டியிடுவோங்கிற தகவலை சொல்லிட்டு வந்துட்டாரு. ஏன் இந்த கூட்டணி இன்னும் பேச்சுவார்த்தையை தொடங்குறதுக்கு தாமதமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவில் 10 கோடி 15 கோடி பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி வந்து புதுசாக யாரையோ, அதாவது அதிமுக பக்கம் இருக்கிறதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன், அந்த திமுக பக்கம் இருக்கிறதெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ். சேர் போட்டிங்கன்னா 25 பேர் இடம் கொள்ளாது, எல்லாம் 1 ஓட்டு 1/2 ஓட்டு 3/4 ஓட்டு வச்சிருக்கிறவனுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைப்பு குறைந்தபட்சம் அந்த ரீஜனல்லையாவது அவங்க ஒரு லீடர்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப பாமக வந்து சேரும் போதே, நான் சொல்கிறது ரிட்டையர்டு பாமக இல்லை, இந்த முட்டி போனது முழங்கால் போனது நீ தேசம் தெரியாமல் முட்டிச்சந்தல் நின்றுக்கிட்டு மோட்டு வளையத்தை பார்த்துட்டு இருக்கிற டாக்டர் ராமதாஸ், அதை சொல்லலாம். ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களா ராமதாஸ்? இல்லை, மன்னிக்கணும், நான் இன்னும் அந்த அளவுக்கு குறைச்சி மதிப்பிடவே இல்லை. வீட்டில் பாவம் அவரும் கூட அவங்க பொண்ணும் தவிர யாருமே இல்லை, அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. திமுகவோட பேச்சை கேட்டு திமுகவுக்கு அடிவரடியாக மாறி போய் 86 வருஷத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடாத ஒரு இதை சமூக நீதி போராளி
சமுதாயத்தை காத்தவர், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 68,000 கிராமத்தையும் 67,000 தடவை நடந்தவன்னு சொல்லிவிட்டு கடைசியில் திமுக கைக்கூலியா மாறினதுக்கு உங்களுக்கு கிடைச்ச தண்டனை அது. இல்ல நீங்க சொல்ற மாதிரி அது வந்து விமர்சனம், நீங்க வைக்கிற விமர்சனம். அதை தாண்டி அன்புமணி அவர்கள் கிட்டதான் முழு பாமக இருக்கு, இவர்தான் உண்மையான பாமகனே வச்சுப்போமே. ராமதாஸ் அவர்கள் ஒரு சில தொகுதிகள்லயாவது பாமக சக்தி வாய்ந்த இல்லைன்னா வன்னிய சமுதாய மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகள்ல ஒரு வெற்றி வாய்ப்பு பாதிக்கிற அளவுக்கு அதை ஓட்டு பிரிக்க மாட்டாரா? நான் சமீபத்தில் இந்த ஜேவிசி ஸ்ரீராம், ஏன்னா அவர் சொன்ன பல கருத்து கணிப்புகள் அப்படியே அது பழிச்சிருக்குது. அவர் பேட்டி நான் 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அவர் குறிப்பாக வட மாவட்டங்களில் போய் ராமதாஸுக்கு என்ன அங்கே இருக்குதுன்னு புட்டு கிழிச்சு வச்சிருக்கிறார். ஒரு மைக்கு நீட்டி எல்லாத்துட்டையும் கேட்குறப்ப அவருக்கு வயசாகி போச்சுங்க, அவர் வீட்டில் பேசாமல் இருக்க வேண்டியதுதாங்க, நாங்கெல்லாம் அன்புமணி பக்கம் தானே. அவர் ஒரு 50 பேர்த்துட்டு கேட்டார்னா 44 பேர் இதுதான் சொல்கிறான். மிச்சம் 6 பேர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, டாக்டருக்கு எதுக்குங்க இந்த வேலை அப்படின்னு தான் சொல்கிறான். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் இல்லை. ஆரம்பத்தில் நமக்கு இதை டிவியில் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டப்ப திரு ராமதாஸ் மேலே பாசமும் பற்றும் பரிவும் வன்னியன மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஏற்பட்டுச்சு. பட் அவர் அடுத்தடுத்து பண்ணுறதை பார்த்து இவருக்கு திரை, கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் அறிவாலயம் எழுதி குடிக்குது, பாடகி சுசீலா தான் பின்னாடி இருந்து இயக்குறாங்க அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவர் இன்னைக்கு அரசியலில் இந்த இன்னொரு அம்மா கொடி கட்டிட்டு சாயந்தரம் 8 மணி ஆச்சுன்னா அதிமுக கொடி கட்டிட்டு கார் எடுத்து வீட்டை சுற்றிட்டு உள்ளே கொண்டாந்து நிறுத்திட்டு நான் தான் அதிமுக பொதுச் செயலர்னு சொல்லிட்டு இப்போ என்னமோ இந்த KKSSRRRன்னு ஒரு மினிஸ்டர் இருப்பார்ல ராமச்சந்திரன், இனிஷியில் 7.5 முழத்துக்கு அந்த மாதிரி கட்சி ஒன்று என்னமோ ஆரம்பிச்சிருக்குது. என்னம்மா பேர் சொல்லிவிடு, கரெக்டாக சொல்லிவிடுமா. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்பாங்க. அந்த வேலைக்காரம்மா கூட வந்து அவங்க வேலை செய்கிறவங்களாவது ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்களாம் காலகாலமாக ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவன். கொடி ஒரு நாளைக்கு இது பண்ணிச்சா. ஆனால் ஒன்றுக்கிறமோ இந்த அதிமுக பிடிச்ச பீடைங்கெல்லாம் ஒழிஞ்சுது. யார் பொதுச் செயலாளர், நான் தான் ஒருங்கிணைப்பாளர். ஆனால் அதில் தான் நான் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் தெளிவாக அடையாளம் கண்டுக்கிட்டார். இதெல்லாம் துரோக கும்பல் அப்படின்னு சொல்லி கண்டுக்கிட்டு தான் துரத்துறேன். அந்த ஒரு துரோகி, அந்த குழந்தை முகம் படுத்த கொலைகாரம் போய் அங்கே அடைக்கலமாகி நான் இப்போ உங்கள் இதில் சொல்கிற மாதிரி தான், என்ன பதவியாக உனக்கு பன்னீர்செல்வம்னு வேணும், சிவலோக பதவியும் வைகுண்ட பதவியும் தான் காத்திருக்குது. அங்கே போய் ஸ்டாலின் பின்னாடி நிற்கிற. ஆனால் நல்லது பண்ண அப்படி. ஏன்னா இங்கே இருந்துக்கிட்டு ஏதாவது அந்த நீலி கண்ணீர், போலி கண்ணீர், போலி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாவது ஒரு 4 அதிமுக தொண்டை பார்த்து பரிதாபப்பட்டிருப்பான். இப்போ கொலவெறி கொண்டு இருக்கிறான். நீ இந்த மாதிரி துரோகம் பண்ண பழனிசாமி பண்ணது தான் கரெக்டுன்னு தேனியில் நின்னா அதிமுக தொண்டை அந்த ஆளை பெரியகுளத்தில் தான் நிற்பார்னு நினைக்கிறேன். ஓட விரட்டுவான். டெபாசிட் கூட வாங்க மாட்டார், எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த அம்மா, அதாவது நான் வந்து எனக்கு ஏறத்தாழ 49 வயசு. நான் கல்லூரி வர்றப்பே ஸ்கூல் காலத்தில் என்னோட கிரிக்கெட்டில் ஜாம்பவானர்னா கபில்தேவ். நான் கபில்தேவோட அதிதீவிரமான ரசிகன். கபில்தேவ் காலம் போய் அதுக்கப்புறம் டெண்டுல்கர் காலம் வந்து அதுக்கப்புறம் தோனி காலம்லாம் போய் இன்னைக்கு அடுத்த காலம் வந்துருச்சு. அந்த மாதிரி பழைய நினைப்படா பேராண்டின்னு எத்தனை காலத்துக்குமா நம்ம உட்காந்து வானத்தை பார்த்து அண்ணன் கனவு கண்டுகிட்டு இருக்கோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல அவங்க எல்லாம் எங்க கூட்டணி வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ராமதாஸா இருக்கட்டும், சசிகலா அவர்களா இருக்கட்டும், ஒரு சொற்பமான வாக்குகளையாவது பெறுவாங்க இல்லையா? அவங்க எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல ஸ்பெஷலரா இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு மூத்தோர் முதியோர் ராமதாஸ் நம்மளும் என்ன கூட்டணி வச்சுக்கலாம். பொண்ணை விட்டா எனக்கு எது இல்லை, இந்த பக்கம் கழிச்சு கட்டினாலும் நீ, ஒட்டுமொத்த அதிமுக கழிச்சு கட்டினாலும் நானு, வா அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சுக்கலாம். 2 பேர்த்தையும் போதுமான அளவு பணம் இருக்குது. விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து சோசப் தம்பி முதல்ல உங்களை சேர்த்தணுமே. அவர் தான் ஆண்டவரால் ரசிக்கப்பட்ட தூயவன் யோவான் அப்படின்னு கனவுல இருக்கிறாரு. இல்லை அப்போ கேட்குறேன், ஒரு முதலமைச்சரை இயக்குனவங்கன்னு பேர் வாங்கினவங்க அந்த அம்மா சசிகலா, நான் நாகரிகமாகவே பேசுகிறேன், முதலமைச்சர் ஜெயலலிதாவை இயக்குனவங்க அப்படின்னு பேர் வாங்கினவங்க. உன் நிலமை பாவம், கடைசியில் போய் விஜய் தம்பி போய் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு இந்த இங்கே ஒருத்தர் இருந்தார் ஏடிஎம்கேவில் அம்மா போகிறதுக்கு ரூட் எல்லாம் போட்டு கொடுத்து ரூட் மேப் பாயாக இருந்துட்டு இப்போ விஜய்க்கு போய் அண்ணா கொஞ்சம் மேலே பாருங்கள், அண்ணா இங்கே பாருங்கள் அவர் டச்சப் பாயாக தெரிகிறாரு. அது 1.5 முழ பேர் செங்கோட்டையன். அவரு தான் இல்ல உங்களுடைய அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட சொல்றாங்க விஜய் வந்தா நல்லா இருக்கும்னா அவரு தெளிவா தான் இருக்காரு. விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், அவரை ஏத்துக்கொண்டு எந்த கட்சி வந்தாலும் வரலாம் அப்படிங்கிறாரு. நிறைய கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு அதிமுக போனோம். செங்கோட்டையனை கோபி பக்கம் ஒரு காலேஜ் கட்ட சொல்லுங்க, அதுல முதல்வர்னு ஒரு அறிவிக்க சொல்லுங்க. கல்லூரிக்கு வேணா முதல்வர் ஆகலாம். அது இங்கிலீஷில் சொன்ன பிரின்சிபல்னு வந்துடும், தமிழ்ல முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டுக்க சொல்லுங்க. நான் திருப்பி சொல்றேமா, நான் குறைச்சி மதிப்பில்லை. விஜய்க்கு ஒரு 15% ஓட்டு நிச்சயமா வரும். என்ன சார் இவ்வளவு சொல்றீங்க? ஆதவ அர்ஜுனா சொல்றாரு டெல்லியில் தொடங்கிய அது வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டையில வந்து முடியும்னு சிபிஐ விசாரணை முடித்து வந்தப்ப மக்களுடைய வரவேற்பு டெல்லியிலே எப்படி இருக்குன்னா பாருங்க. இந்த எலெக்ஷன் முடிட்டு அந்த வளர்த்தி பேஸ்கெட் பால் பையன் ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வாங்க இந்த உங்க டிவிக்கு. வாய் 1.5 முழம் அவனை கிழிச்சு தைக்கணும், கூட்டிட்டு வாங்க. இப்போ இதெல்லாம் கேட்கணும். இந்த நீங்கள் கேட்டிங்களா அந்த வளர்ந்த பேஸ்கெட் பால் தம்பி
ஒரு வருஷத்துல 3 கட்சி. திமுகவுக்கு நான் எலெக்ஷன் வேலை பார்த்தேன், ஏதோ இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுட்டு பண்ணேன் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே போய் நல்லா இருந்த திருமாவளவனை நாசமாக்கி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பக்கம். நான் அதுதான் சொல்கிறேன், முழு 100% ஆதவ அர்ஜுனா திமுகவோட கைக்கூலி. அந்த விஜய் வந்து என்ன மாதிரியே கண்ணாடி போட்டிருப்பாருப்பா. அந்த கமலஹாசன் என்ன படம் வந்து என்னமோ ராஜபார்வையா இப்படி தானே கண்ணாடி போட்டிருப்பாரு. அது மாதிரி விஜய் இப்படி இப்படி கொண்டு போகிறாங்க. விஜயை தனியாக சிந்திக்க விட்டா விஜய்க்கு உண்மையாலுமே தன்னுடைய பலம் தெரிஞ்சு ஒரு 15% ஓட்டுங்கிறது நல்ல ஓட்டு வாங்கணும்னு பேரை வாங்கி தருமா வழியா எந்த இடத்துலையும் நம்ம ஜெயிக்க முடியாது. எல்லா இடத்துலையும் டெபாசிட் போவோம். தோத்தோம்னா திமுக உண்மையான ஒரு எதிரியா இருந்தா தானே யோசிச்சு பாருங்கம்மா. நான் விஜய் தோத்து போயிட்டேன்னா திமுக நாளைக்கு ஆட்சியில் உட்காந்துன்னா எனக்கு செதிலா செதுக்கி போடுங்கிற பயம் இருக்குமா இருக்காதாம்மா? இருக்குமா இருக்காதா? விஜய்க்கு இந்த பயம் இப்போ இல்லை. என்ன காரணம்னா பேசி வச்சுட்டு டீலிங். ரைட்டு, என் வேலையை செஞ்சுட்டேன், பழையபடி எனக்கு சினிமாவில் இது கொடுங்க, அதுக்காக அனுப்பப்பட்ட ஆள் தான் ஆதவ அர்ஜுனா. இல்ல இது ஆதவ அர்ஜுனாவை வந்து நீங்க வந்து திமுகவுடைய ஆள், திமுக அனுப்பின ஆள் அது நான் ஜான ஆரோக்கிய சாமி. அது ஒன்று வந்து பாப்பிஸ்ட் சர்ச்சு, அந்த ஜான ஆரோக்கிய சாமி. இது வந்து திமுகவோட இது. இதெல்லாம் தெரியாம தான் இங்கே ஒரு வாழ் போய் இங்கேருந்து போய் மாட்டிக்கிட்டு அங்கே டச்சப் பாயா நின்றுட்டு இப்போ இதை இப்படி கை நீட்டிட்டு இப்படி வச்சுட்டு இருக்குது சென்ஸு. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாரு ஆதவ அர்ஜுனா அவர் மேல, அரசியல் குறித்த அவருடைய வருகை அதுக்கெல்லாம் நேற்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாரு. அவங்களையே வந்து மிரட்டி தான் வந்து திமுக தான் வந்து அரசியல் விட்டு போக வச்சுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க திமுக அனுப்பின ஆள்னு சொல்றீங்க, அவர் ரஜினிகாந்த் குறித்த விமர்சனம். இதுல 2 கேள்வி. ஒன்று, திமுக அனுப்பிய ஆளா தான் அப்படி பேசுவாரா? இன்னொன்னு, இந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சுங்கிறது விஜய்க்கு எந்த மாதிரியான பேக் ஃபயரா ஆகும்னு நினைக்கிறீங்க? இது கொஞ்சம் பெரிய விஷயமா, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. இந்த விஷயத்தை நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆதவ் அர்ஜுனாவோட நான் எந்த விஷயத்துலையும் ஒத்து போக மாட்டேன். நான் வாய் திறந்து பேசினா இந்த விஷயத்தில் ஒத்து போக வேண்டி வருமே அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை கடந்து போகிறேன். வேற கேள்வி அது கரெக்ட்டுங்க தெரியாது, எனக்கு தெரியாது. ஓகே. ஆனா பொதுச் செயலாளர், உங்களுடைய பொதுச் செயலாளர் நீங்க பின்பற்ற அதான் சொல்லிட்டேன்மா, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். பொதுச் செயலாளர் சொன்ன கருத்து எல்லாத்துக்குமான கருத்து. அதுக்கு மேல என்ன வாய்ப்பு கொடுக்காதீங்க. அது நான் அறிஞ்ச, அப்புறம் நீங்க நேரடியா கேக்குறீங்க. நான் அறிஞ்ச வரைக்கும் ரஜினிகாந்த் அன்னைக்கு வெகு நிச்சயமாக கட்சி தொடங்கக்கூடிய திட்டத்துல தான் இருந்தாரு. ரஜினிகாந்துக்கு சிம்பிளா உட்காந்து பாருங்க, அரசியலுக்கு போனீங்கன்னா இத்தனை கோடியை நீங்க செலவு பண்ண வேண்டியது வரும். இதை தாண்டி அரசியலுக்கு நீங்க வந்தீங்கன்னா எங்க விஸ்வரூபம் திமுக நாங்க என்னென்ன வழியில இன்னைக்கு எம்ஜிஆரையே நாங்க பார்த்தவங்க, இவ்வளவும் நாங்க பண்ணுவோம். அமைதியா பேசாம வீட்டுல உட்காந்துருந்தீங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு 2 படம் சன் பிக்சர்ஸ் ஒன்று கொடுக்கும், ரெட் ஜெயின் மூவி ஒன்று கொடுக்கும். எப்படி கமலஹாசனுக்கு எதை காமிச்சாங்களோ அதை காமிச்சாங்க. ஆனால் ரஜினிகாந்த் மேலே நான் பெரிய அபிமானம் உள்ளவன். அதை கருதி இதை நான் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். அந்த விஷயத்தில் ஆதவ அர்ஜுனா சொன்னது உண்மை. ரஜினிகாந்தை வராமல் தடுக்க விட்டு தடுப்பாட்டாடி தன்னை காப்பாற்றிச்சு திமுக. விஜயை இறக்கி விட்டு அது மூலமாக அனுகூலமாக கிடைக்கும்னு நினச்ச கணக்கு தப்பாக போயிடுச்சு. கமலஹாசனை இறக்கி விட்டு போன தேர்தலில் ஜெயிச்சது. இந்த 3 முன்னணி நடிகர்களையும் ஒரு கேடயமாக வச்சு திமுகவை 3 பேர்த்துக்கு வெவ்வேறு ரோல் கொடுத்து, கமலஹாசன் உள்ளே இறங்கி ஆடு, ஆனால் எங்கால்னு காமிச்சிக்காத, வா உனக்கு போடுற வாய்க்கரிசி போடுறோம். ஒன்று, ரஜினிகாந்தை வர்றதுக்கு முன்னாடியே வந்தீங்கன்னா இதெல்லாம் இவ்வளோ இழப்பு இருக்குது, உன்னால் முடியுமா, இவ்வளோ வயசாகி போச்சு, பேசாமல் இருந்தால் நீங்கள் கேட்குற எந்த ஐஸ்வர்யாவோ இன்னும் எந்த நடிகையோட ஜோடியாக நீங்கள் டூயட் பாடிக்கிட்டு அமைதியாக இருக்கலாம், பணம் கொட்டும் அமைதியாக இருங்கன்னு அவர் ஆஃப் பண்ணியாச்சு. விஜய் விஷயத்தில் அவங்க போட்ட கணக்கு தப்பிதமாகி போச்சு. 3 உச்ச நடிகர்களையும் திமுக இப்படி தான் கையாண்டுச்சு. இதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். எனக்கு சம்பந்தப்பட்டு ரஜினிகாந்த் கூட பயணித்தவரே எனக்கு சொன்ன தகவல் இது. இதுக்கு மேலே தயவு செஞ்சு கேட்காதீங்க, விட்டுருங்க. அப்போ விஜய் நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம், இந்த 3ஐயும் நீங்கள் கோர்வையாக பாருங்க. கமலஹாசன் ஆரம்பம் என்ன, முடிவு என்ன, ரஜினிகாந்த் ஏன் அரசியலுக்கு வரல, அதான ஆதவ அர்ஜுனாவுக்கு பேசுறதுக்கு யோகியது இல்லை, விஜய் இவங்க இறக்கி விட்ட நோக்கம். ஆனால் அது ஒன்றில் தான் திமுக கையை சுட்டுக்குச்சு. விஜய்கிட்ட அவங்க போட்ட கணக்கு தப்பிதமாயிடுச்சு. அவங்க நினைச்சது அண்ணா திமுகவோட ஓட்ட, அந்த தம்பி வேற வெறும் விஜய்னு போட்டுக்கிட்டு வேலாயுதம் நெத்தி நிறைய பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோடனே அவர் சோசப் விஜய்ங்கிறது திமுக மறந்து போச்சு. அப்புறம் தான் ஐயோ இவர் சோசப் விஜய் இல்லை, அப்போ நம்ம அடிமடியிலே கை வைப்பார, நம்ம ஞாயிற்றுக்கிழமையில கண்டா எங்கள் கூடி எல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பெயராளி ஆமைன்னா அந்த பக்கம் ஓட்டு போடுற குரூப் ஆச்சு. இப்போ நம்ம இந்த அடிமடியிலே கை வச்சிருமேனு திமுக லேட்டாக சூடுபட்டுக்கிட்டோமேனு உணர்ந்துக்கிச்சு. அதுக்கான விலையை கொடுக்க போகிறாங்க. இந்த விஜய் வந்திருந்தாலும் சரி வரலனாலும் சரி, திமுக அவனை தெரிஞ்சுக்குமா, அப்படியே எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழக முதலமைச்சராக வந்து உட்காரணும்னு ஓட்டு போடுற மக்களை விட இந்த நாசக்கார அழிவு சக்தி சுனாமி சக்தி மக்களை சுரண்டி பிழைச்ச
ஊழல் கட்சி 6 வயசு பிள்ளையிலேருந்து 60 வயசு கிழவி வரையும் பாதுகாப்பு இல்லாத இந்த ஆட்சி ஒழியணும், ஸ்டாலின் ஆட்சி ஒழியணுங்கிறதுக்காக ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்க. இதாம்மா வெளிப்படையாக சொல்கிறேன். அப்போ பாசிபிலிட்டி வின்னிங் எல்லாமே அதிமுகவுக்கு தான். 100% இங்கே தான் இருக்க போகிறீங்க. மே மாதத்துக்கு அப்புறம் நானும் இங்கே தான் இருக்க போகிறேன். கூப்பிடுங்க. உறுதியாக அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். பாஜக அதை வந்து இன்னும் பெரும் வெற்றியாக மாற்றணும், திமுகங்கிறது கிட்டத்தட்ட முழுவதுமாக அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது வந்து விஜய் வரமாட்டார். அநேகமாக பாஜக என்னோட முயற்சி கைவிட்டுரும். கைவிட்டுட்டு கூட்டணிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், அன்புமணி இங்கே வந்தப்பயே அவர்கிட்ட பேசி இவ்வளோ சீட்டுன்னு சொல்லியாச்சு. பாஜக கிட்ட அமித்ஷாட்ட இவ்வளோதான் பேக்கேஜ், இந்த பேக்கேஜுக்குள்ளே நீங்கள் உங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுத்துங்க, பாமகவுக்கு நான் தனியாக கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது பேசியாச்சு. ஸோ அதிமுகவில் உட்காந்து சீட் ஷேரிங்கிறது இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் மினிட்ஸ். ஓகே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது கட்டமைச்சிருக்க என்டிஏ அதிமுக தலைமையிலான கூட்டணி போதுமானது. எத்தனை சீட்டு வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் பல தடவை சொல்லிட்டேன், குறைஞ்சபட்சம் 140லேருந்து 120 இடங்கள் ஜெயிக்கும். பொதுச் செயலாளர் வந்து தன்னுடைய உச்சபட்ச நம்பிக்கை அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. இன்னைக்கு லெவல், ஏன்னா அவர் நம்மளோட உயரத்துலேருந்து மக்களை பார்க்குறவர், இன்னும் கிரவுண்ட் கனெக்டிவிட்டி உள்ளவர். நாம் அந்த அளவுக்கு இதில் என்னுடைய பார்வையில் இன்னைக்கு இருக்கிற அதிமுக, பாஜக, பாமக, இந்த மற்ற கட்சிகள், எங்கள் ரத்தத்தின் ரத்தம் தினகரன், இவங்க எல்லாமே சேர்த்து 140லேருந்து 120 இடங்கள் உறுதியாக வெற்றி பெறும். நடக்குதாங்க. அதை பார்ப்போம். இவ்வளோ நேரம் ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். நிச்சயமாக நான் சொல்கிறது நடக்கவே போதுமா, அதில் மாற்றமே இல்லை. வலிமையான பாரதம், வளமான தமிழகம். நன்றி. Subscribe to One India and never miss an update.